நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேதபுரீஸ்வரர் இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா வேதபுரீஸ்வராகவும் வேத நாயகராக நமக்கு காட்சியளிக்கிறாரு. தாயார் இளமுலையாம்பிகாவும் பாலகுஜலாம்பிகா நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் பனைமரம். இது இந்த ஆலயத்தோட சிறப்பு. இப்போ இந்த ஆலயத்தில் வரல வேதங்களை கற்று வர்ற ரிஷிகளும் முனைவர்களும் வேதங்களை கற்று உணர்றாங்க. கற்று உணர்ந்து மற்றவங்களுக்கு அந்த வேதத்தை போதிக்கிற வேலை அவங்க வேலை. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கற்ற வேதங்கள் அனைத்தையும் மறக்க செய்கிறாங்க. இதனால் நிலை தடுமாறி ரிஷிகள் முனிவர் என்ன பண்ணுறது யோசித்து சிவபெருமான்ட்ட முறையிட்டு சிவபெருமானுங்கிறாங்க. சரி, வேதங்களை மறந்துட்டா அடுத்து யாருக்கும் வேதங்களை சொல்லித்தர முடியாது என்ற கல்வின்றதால சிவபெருமானே என்ன பண்ணுறாரு, ரிஷிகள் முனிவர் கோரிக்கை ஏற்று அவரே ஒரு ஆசானாகவும் குருவாகவும் வேதத்தை ஓதுவித்தவராக இங்கே ரிஷிகளுக்கும் முனிவருக்கும் வேதங்களை ஓதுவித்த ஊர். அதுதான் வேதபுரீஸ்வரராக இங்கே காட்சியளிக்கிற சிவபெருமான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் 240வது தலமும் அந்த தலம் விளங்குது. முற்காலத்தில் திருவெத்தூர் என்ற பெயரில் தான் அந்த ஊர் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருவத்திபுரமாக மாறிடுச்சு. இங்கே என்ன ஒரு பெரிய சிறப்புனாக்கா, நந்தி பெருமாள் சிவபெருமான் பார்த்துட்டு இருக்க மாட்டார், மாறாக ஊரை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னு சொன்னாக்கா சிவபெருமான் ரிஷிகளுக்கு முனிவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கும்போது நடுவில் யாராவது தொந்தரவு பண்ணக்கூடாது, யாரும் வராமல் தடுக்கிறதுக்காகவும் நந்தி பெருமான் காவலுக்காக ஊரை பார்த்துட்டு இருக்கிற காட்சி இந்த அளவு இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, சிவபெருமானுடைய சிவபக்தர் ஒருத்தர் செய்யார் அது ஆற்றங்கரையில் பனைமரம் நடுறார். பனைமரம் நடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து பனைமரங்களும் ஆண் பனைமரமாக மாறிடுது. ஒரு மரம் கூட பெண் மரமாக இல்லை. இதை பார்த்து சிவபக்தர் வருந்துறாரு. அப்படி வருந்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க அந்த சைடு வர திருஞான சம்பந்தர் இந்த காட்சியை பார்த்துட்டு அங்கே இருக்கிற வேதபுரீஸ்வரரை வணங்கிட்டு ஒரு பதிகம் ஒன்று பாடுறாரு. அப்படி ஒரு பதிகம் பாடும்போது இருந்த ஆண் மரங்கள் அனைத்தும் பெண் மரங்களாக மாறி பூ பூத்து காய் காய்த்து தொங்கும் அதிசயத்தை இந்த ஊர் பெற்றிருக்கிறது. அதனால தான் இங்கே தலைவிருட்சம் பனைமரமாகவும் இங்கே விளங்குது. இங்கே 9 வாயில்கள் கடந்து அங்கே இருக்க சிவபெருமானை தரிசிக்க முடியும். இங்கே சிவபெருமான் வேதபுரீஸ்வரர் ஒரு சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறாரு. 8 கோபுர தரிசனத்தை ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய அதிசயம் நிகழும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் சூரிய ஒளி சிவபெருமான் தலையில் விழுந்து தான் அது அடுத்த பணிக்கு செல்லுது வழக்கம். இங்கே நாகலிங்க அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இங்கே யாரெல்லாம் வழங்கி அணைக்கிறான் பார்த்தீங்கன்னாக்கா முருகர், பைரவர், திருமால், பிரம்மன், சூரியன் இவங்கெல்லாம் இங்கே வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. இங்கே இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா சிவபெருமான் தாக்ஷாயினி அந்த அவங்களுடைய சண்டை எல்லாருக்கும் தெரிஞ்சது. தக்ஷிண ஒரு யாகத்தை நடத்துகிறாரு. அந்த யாகத்துக்கு சிவபெருமான் அழைக்கலை, அனைவரும் அழைக்கிறார், சிவபெருமான் அழைக்கலை. அதனால் தாட்சாயணிக்கு மிகுந்த மன வருத்தத்தை உருவாக்குது. இதை போய் தன் தந்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மன உறுத்துது. சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, நான் போய் தன் தந்தையை சந்தித்து போகிறேன்னு. சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த யாகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இல்லை, உங்களை அந்த யாகத்துக்கு அழைக்கணும், அவர் என்ன சவர் செய்கிறாரு தெரியல, அதை கேட்கவும் உங்களை மீண்டும் அழைக்க தான் நான் போய் கேட்க போகிறேன் சிவபெருமான் தக்ஷன்கிட்ட சொல்கிறாங்க. சிவபெருமான் சொல்கிறார், பாரு நீங்கள் சொல்கிறது தக்ஷன் கேட்க மாட்டாருன்னு. ஆனால் அதையும் மீறி பார்வதி தக்ஷின் நேரத்தில் யாகத்துக்கு செல்கிறாங்க. தான் சொல்கிறத கேட்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு தண்டனையாக என்ன பண்ணுறாரு, என்னை நீ இங்கே வேதபுரீஸ்வரர் செய்யாறு வேதபுரீஸ்வரில் நீ ஒரு பெண்ணாக பிறந்து அங்கே நீ அந்த கோயிலை வணங்கணும், இளமுலையாம்பிகா அங்கே இருக்கும்போது நான் உன்னை கரம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை கொடுக்குறாரு சிவபெருமான். அப்படி பார்வதி தேவி இளமுலையாம்பிகா இங்கே வேதபுரீஸ்வரர் வணங்கிய ஆலயமும் கூட இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயம் தான். அதனால் அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த வேதபுரீஸ்வரர். அதனால் வேதங்களை ஒற்றுவித்த ஊருதால் வேதம்ன்றது கல்விக்கு வேள்வி சிறந்து விளங்குறதா வேதம். அப்படி வேதத்தை சிவபெருமான் ஓதி வைப்பார். அதனால் நம்மளும் நம்ம பிள்ளைகளை அழைச்சி கொண்டு அங்கே இருக்கிற வேதபுரீஸ்வரர் வணங்கி நம்முடைய பிள்ளைகளும் கல்வி கேள்வி சிறந்தது சிவபெருமான் அருளை பெறணும்.
அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் செய்யாறில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயில் சென்று குடும்பத்தோடு சென்று அங்கே இருக்கிற இறையருள் வேதபுரீஸ்வரர்களை பெற்று எல்லாம் எல்லாம் வல்ல இயேசுனர்கள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம்.